வந்துட்டு நாமினேஷன் வீடியோ வந்துட்டு யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத நான் போட்டிருந்தேன். இப்போ வந்துட்டு நான் சொல்றேன். அண்ட் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு அன்சிதா வந்து இது நாமினேஷன் பண்றாங்க. நாமினேஷன் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாசம் போல இருந்துட்டு அந்த ஒரு பாசம் பேர்ல அந்த டூல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டூல வந்துட்டு அந்த பாசம் 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 எங்களுக்கு எல்லாமே வந்துட்டு நான் வேஷம்லாம் காமிக்க மாட்டேன். நான் வந்துட்டு கோவம்லாம் பட மாட்டேன். எனக்கு பாசம் தான் முக்கியம், பாசம் தான் முக்கியம். அந்த டூல வச்சுக்கிட்டு அவங்க ஒரு வித்தியாசமா கேம் பிளே விளையாண்டுட்டு இருக்கிறது வந்துட்டு மக்கள் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க. அதான் வந்துட்டு ஜாக்லின் வந்து சொல்றாங்க, பாசங்க பேர்ல ஒரு டூல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அருண் வந்துட்டு ஜாக்லின் சொல்றாங்க, இது ஓரளவுக்கு வந்துட்டு உண்மைதான். ஓகேங்களா? என்னன்னா ஃப்ரெண்டுங்க பேர்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்க. ஃப்ரெண்டுங்க பேர்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு அதை ஒரு வித்தியாசமா வந்துட்டு கேம் விளையாண்டுட்டு வித்தியாசமா எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட் ஜோனை வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அருண் வந்துட்டு சொல்றாரு. அண்ட் இதுல வந்துட்டு ஜெஃப்ரி வந்துட்டு ரயன் வந்து நாமினேஷன் பண்ணிருந்தாரு. இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, என்னடா அப்படியே புட்டு வைக்கிறானே, இத்தனை நாள் வந்துட்டு நீ கோவா கேங்ல இருக்கும்போது இதெல்லாம் அனலைஸ் பண்ணிருப்பியா? அனலைஸ் பண்ணிருக்க மாட்டேன், நாமினேஷன் பண்ணிருக்க மாட்டேன். ஆனா இப்போ வந்துட்டு அந்த ஒரு அனலைசிங்ல பண்ற பத்தியா வேற மாதிரி. என்னன்னு பாத்தீங்கன்னா, ரயன் வந்து ஜெஃப்ரியை நாமினேஷன் பண்றாங்க. ஜெஃப்ரி வந்துட்டு எல்லாரு கூடயுமே இருந்து பேசி பழகி எல்லாத்துக்கிட்டையுமே வந்துட்டு ரொம்ப கான்வர்சேஷன்ல இருந்துக்கிட்டோம்னா அவங்க வந்து நாமினேஷன் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் வர மாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால வந்துட்டு நல்லா சேஃப் கேம் விளாடுறான் ஜெஃப்ரி. எல்லாரு கூடயும் பேசி பழகி எல்லாமே சேஃப் கேம் விளாண்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜெஃப்ரி வந்து ரயன் வந்து நாமினேஷன் பண்றாரு. இந்த வாரம் கண்டிப்பா வந்து தலைவர் வந்து போப்பா கிளப்பி தலைவர் வந்துட்டு கிளப்பிவிடு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஜெஃப்ரி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நெக்ஸ்ட் விஜய் விஷால் வந்துட்டு நம்ம மஞ்சரியை நாமினேஷன் பண்றாங்க. நெக்ஸ்ட் அன்சிதாவும் வந்துட்டு மஞ்சரியை தான் நாமினேஷன் பண்றாங்க. இதைத்தான் என்னால ஏத்துக்க முடியல. இதைத்தான் என்னால சுத்தமா ஏத்துக்க முடியல. மஞ்சரி வந்துட்டு பர்சனல் வச்சு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பர்சனல் ப்ராப்ளத்தை வச்சு பர்சனலா பேசி வந்துட்டு ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மஞ்சேரியை வந்துட்டு நம்ம அன்சிதா சொல்றாங்க. இது எவ்வளவு வந்து கேவலமானது ஒண்ணு பாத்தீங்களா? விளையாண்டது அன்சிதா. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வன்மத்தை கொட்டினது. எவ்வளவு வன்மம் இருக்குதோ அவ்வளவு நான் கொட்டி தீர்வண்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு கொட்டினது வந்துட்டு நம்ம அன்சிதா. ஆனா மஞ்சேரி தான் வந்துட்டு இதை பர்சனல் கேம் விளையாடுறாங்க, பர்சனலா இதைத்தான் கொண்டு வராங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சேரி வந்து சொல்றாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறதுல நீங்க எதுவும் மஞ்சேரி வந்து பர்சனலா கேம் விளையாண்டாங்களா, பர்சனல் அடுத்தவங்க பர்சனல் வச்சு எதுவும் கேம் விளையாண்டாங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தீபக் வந்துட்டு ராணோ வந்துட்டு நாமினேஷன் பண்றாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நேற்று நைட்டே வந்துட்டு பிளான் போட்டாரு. எல்லாருமே மஞ்சரி, ஜாக்லின், முத்து அண்ட் தீபக் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ராணோ இப்படி பண்றான் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி ஒரு பிளான் பண்ண மாதிரி தான் எனக்குலாம் தோணுது. கண்டிப்பா வந்துட்டு ஒரு பிளான் பண்ணி தான் வந்துட்டு நாமினேஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே இது பார்க்கும்போது நல்லா தோணுது. கண்டஸ்டன்ட் குழப்பமா இருக்கலாம், ஆனா குழப்பமே கண்டஸ்டன்டா இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம ராணோ வந்துட்டு நாமினேஷன் பண்றாரு நம்ம தீபக்கு. இத்தனை நாள் வந்துட்டு எப்பயுமே பாத்தீங்கன்னா சாச்சனா இவங்களை மட்டும்தான் நாமினேஷன் பண்ணுவாரு நம்ம தீபக்கு. இப்ப வந்துட்டு ராணுவுக்கு கலை இறங்கியிருக்காப்ல. அது என்ன காரணம் அப்படிங்கிறதுல, ஏன்னா ராணுவுக்கு இவங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு முட்டிக்கின்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலயுமே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம தீபக் வந்துட்டு ஒரு சைலண்டா இருந்து நல்லா ஒரு சாதிச்சுட்டு போற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி வந்துட்டு யார்ட்டையுமே அவ்வளவு வந்து சண்டை போடுறது இல்லை இப்பெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்துட்டு என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதுவுமே வந்துட்டு அவரு யாருக்கிட்டையுமே வந்துட்டு ஷேர் பண்றது கிடையாது. இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா தீபக் வந்துட்டு நல்லா ஒரு கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுது. இதை வச்சு நல்லா ஒரு கேம் விளையாடுறாரு, சைலண்ட் கில்லர் மாதிரி வந்து கேம் விளையாடுறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் தீபக் வந்துட்டு எப்படிப்பட்ட கேம் விளையாடுறாரு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரத்தில் நாமினேஷன் ஆன 7 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா, அன்சிதா வந்து 5 ஓட்டு வாங்கியிருக்காங்க, மஞ்சரி வந்து 4 ஓட்டு, அண்ட் ஜாக்லின், பவித்ரா, ராணோ, ஜெஃப்ரி இவங்க 4 பேருமே சேர்ந்து 3 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்ட் வந்து விஜய் விஷால் 2 ஓட்டு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு யாரு போவான்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேர் எனக்கு டவுட்ல இருக்கு. அன்சிதா, ஜெஃப்ரி, விஜய் விஷால் இவங்க 3 பேருமே எனக்கு டவுட்ல இருக்கு. இந்த 3 பேர்த்த தவிர உங்களுக்கு யாராச்சும் யாரு போகணும்னு நினைக்கிறீங்க, யாரு போவாங்கன்னு உங்க கணிப்புல இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.